ஹலோ ஆல். இன்றைக்கி வந்து ஒரு 12 அப்புறம் தான் வந்து வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன். ஓகே, சரி நம்ம டொமேட்டோ பிளான்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டிகிட்ருக்கேன். இதுலேருந்து நாங்கள் ஒரு 4 to 5 டொமேட்டோஸ் எடுத்துருப்போம். எல்லாமே கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப குட்டியும் இல்லை. ஓகே, இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமேன்னு இறங்கினேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பொடி தோசை இருக்குல்ல, அதில் பொடி வந்து முருங்கை இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு இது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் முருங்கை லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து இதில் வந்து நல்லா சன்ட்ரை பண்ணிவிட்டு தான் எடுக்கணும். நான் சன்ட்ரை இன்னும் பண்ணலை, நான் இது முடிச்சுட்டு சன்ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது கூடயே வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ தூரம் சன்ட்ரை பண்ணணுன்னா அது ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே க்ரஷ் ஆகணும். அந்த இதில் வந்து நம்ம சன்ட்ரை பண்ணணும். அப்புறமா கொஞ்சம் சாம்பார் பருப்பு, கொஞ்சம் உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் ரெட் சில்லி, அப்புறமா கொஞ்சம் ஜீரகம், இதுவும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடிலாம் இந்த முருங்கைக்கீரை பார்த்தாலே நான் சாப்பிடவே மாட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இது மரம் இருக்குமா, அப்போது அவங்க பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணும்போது நெய்பர்ஸ்க்கு எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எனக்கு கீரையிலேயே பிடிக்காத கீரை முருங்கைக்கீரை மட்டும்தான். மிச்சம் எல்லா கீரையுமே விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரைங்க கிடைக்கிறதுலனால தேடி தேடி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இது வந்து சிவாவோட வீட்டில் அந்த மரம் இருக்குது, அங்கேருந்து கொண்டு வந்தது. அப்புறமா கொஞ்சம் டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கலாமேன்னு போனேன். அதில் வந்து ஆரஞ்சு, லெமன், அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கட் பண்ணி போட்டிருக்கோம். அது முடிச்சுட்டு ஓகே, ரொம்ப பசிச்சது, ஓகே லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் வெண்டைக்காய் தோரன். இந்த பாத்திரம் வந்துட்டு நான் நிறைய நாள் அதில் எப்போவுமே அதில் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அது மண் பாத்திரனால. அப்போ நிறைய நாள் கொஞ்சம் அரிசி கழுவின தண்ணி, கஞ்சி தண்ணி, அப்புறம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டு அதில் தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைப்பேன். அப்போ தான் நிறைய நாள் அப்படி பண்ணி தான் எனக்கு ஒரு 2 வீக்ஸ் எடுத்துச்சு இந்த ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு. இப்போ வந்து ஸ்மெல்லாம் இல்லை, எனக்கு நார்மலாக யூஸ் பண்ண முடியுது. அப்புறமா பெரும்பயர் போட்டு கொஞ்சம் தீயல் வச்சுருந்தேன். இதில் வந்து நமக்கு மொச்சக்கொட்டை போடலாம், கடலை போடலாம், இல்லை எதுவுமே போடாமலும் ஜஸ்ட்டு சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு நமக்கு பண்ணலாம், நல்லாயிருக்கும். நிறைய நாளுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் டீசெண்டாக நான் இப்போ ஃபுட்டு சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 1 மந்த் நான் என்ன பண்ணாலுமே நல்லாவே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் ஓகேவாக வருது. இது வந்து சிவாவோட அம்மா பண்ண மேங்கோ பிக்கிள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது இருந்தால் நான்வெஜ்ஜு சாப்பிட்ணுன்னு அந்த ஒரு க்ரேவிங்கே வராது. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல லஞ்சு, ஒயிட்டு, ப்ரௌனு, க்ரீனு, ரெட்டு. இதுதான் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சன்ட்ரை வைக்க வச்சேன். இந்த மரம் வந்து வின்டர் சீசன் ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக ஆரஞ்சு ஃப்ளவர்ஸாக இருக்கும். நான் இதிலே வந்து ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, ரொம்ப நாளாக நெயில் பெயிண்டே பண்ணதில்லை. ஓகே, இன்றைக்கி நெயில் பெயிண்ட் பண்ணலான்னு போனேன். ஸோ பண்ணலாம் பார்க்கும்போது அது ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சு, யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதனால் வீட்டில் கொஞ்சம் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ட்ராப்ஸ் வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 இயர்ஸ் மாற்றி வச்சிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். நெயில் பெயிண்ட் பண்ணால் இன்னொரு யூஸ் என்னென்னா, பெருசாக வீட்டிலலாம் வேலை ரொம்பலாம் பண்ண வேண்டாம். பாத்திரம் கழுவுறது, குக் பண்ணுறது எல்லாமே ஓகே, நெயில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் போயிடும் அப்படி சொன்னாலே ஓகே ஆகிடும். அப்புறம் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. அந்த டொமேட்டோ பிளான்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமேன்னு வந்திருந்தேன். இது வந்து நம்ம அரிசி கழுவுல தான் இது ஊற்றும்போது எனக்கு கொஞ்சம் அந்த க்ரோத்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு தெரில. வீட்டில் வந்து தோசை மாவு சுத்தமாக இல்லை இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி தோசை மாவு
பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் தோசை லைக் மில்லட் தோசை பண்ணலான்னு போகிறேன். அதுக்காக நான் எப்போவுமே 1:1 ரேஷியோவில் தான் தோசாவும் மில்லட்டும் எடுப்பேன். இப்போ நான் 2.5 கப்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2.5 கப்ஸ் ஏதாவது ஒரு மில்லட்டை கொள்ளு, கம்பு, தினை இது 3மே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு 3மே இந்த ரேஷியோவில் கரெக்டாக வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் தினை எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயே ஒரு 2.5 கப்ஸ் எடுத்துக்கோங்க. ரேஷியோவில் எனக்கு வந்து தோசாவும் இட்லியும் நல்லா வந்திருக்கு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நான் களைய மாட்டேன். முன்னாடி சொன்ன மாதிரி அதை நான் என்னோடய செடிக்கு விடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறமா ரைஸ் டு உளுந்து வந்து நான் எப்போவுமே 5:1 எடுப்பேன். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து இதையும் வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு 4 to 5 hours சோக் பண்ண வைப்பேன். அப்புறமா வீட்டில் வீட்டிலலாம் கிரைண்ட் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மில் இருக்குது. அது எப்படின்னா இன்ஸ்டன்ட் மாதிரி நம்ம கொடுத்த உடனே அவங்க மெஷினில் போடுவாங்க. அது மாவாமல் கையில் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா திக்காகவும் கிடைக்கும். வாட்டர்லாம் ரொம்பலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் நம்மளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கை வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அப்போந்தான் கொஞ்சம் கூட நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வர்றது மாதிரி எனக்கு ஒரு இது. இங்கே வந்து ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ண வைப்பேன் எப்போவுமே. இருந்தாலுமே எனக்கு மாவு பெருசாக ரைஸ் ஆகாது. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓகே ஒரு பீட்ரூட் இருந்தது. ஓகே ஹெல்த்தியாக பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடிச்சு டேயை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் நான் நேற்றுக்கு ஃபர்மெண்ட் பண்ண வச்ச தோசை பேட்டர். ஸோ அது வந்து கொஞ்சம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கேரட் இருந்துச்சு. ஸோ அதை கிரேட் பண்ணி இல்லை போட்டுட்டு அப்போ பிக்கி ஈட்டர்ஸ்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு பிக் பண்ண முடியாது. அந்த டேஸ்ட்டும் ரொம்ப ரெலவெண்ட்டாக தெரியாது. ஆனால் நல்லாவும் இருக்கும். நான் தான் தோசை ப்ரிப்பேர் பண்ணலான்னு போனேன். அப்போ அந்த சொன்னாங்க நான் உனக்கு நைஸாக ஒரு தோசை பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. ஓகே நமக்கு வேலை மிச்சம்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இது வந்து அனியன் ப்ளஸ் கேரட் தோசை. இது வந்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா ஈஸியாக குக்கும் ஆகிடும். ப்ளஸ் வந்து நம்ம இது திருப்பி போடும்போது ரொம்ப வெளியில் வரவும் செய்யாது இந்த அனியனும் கேரட்டும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பலாம் அது வெளியில் வரல. இந்த தோசை வந்து பீட்ரூட் ப்ளஸ் அனியன் தோசை. இதுவுமே அனியனை வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு பீட்ரூட்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. வெறும் பீட்ரூட் போட்டிருந்தாலும் இந்த கலர் கிடச்சிருக்காது. இது அனியன் ப்ளஸ் பீட்ரூட் இருக்கிறதுனால ஒரு பிங்க் ஃபீல் கொடுக்குது.
சண்டே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பண்ணோம். ஆல்ரெடி டிலே ஆகிடுச்சு, வெளியில் போனோம். வெளியில் போய் பார்க்கும்போது டொமேட்டோ வந்துட்டு கேஜி 9 ருபீஸ் தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5.5 கேஜி வாங்கிட்டோம். ஓகே ஜூஸ் குடித்து சாப்பிட்லாமேன்னு சொல்லிவிட்டு. அப்போ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.